இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பீகார் மக்களிடையே பகையை உருவாக்க மோடி முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழர்கள் மீதான பாஜகவின் வன்மம் வெளிப்படுவதாக தலைவர்கள் கண்டனம். தமிழ்நாட்டை பின்பற்றி பீகாரில் காலை உணவு திட்டம் கொண்டுவர பாஜக வாக்குறுதி. 26 வினாடிகளிலேயே முடிந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியீடு. அமெரிக்காவுக்கு வெளியே அமைகிறது அடுத்த தலைமுறை என்ஜின் தொழிற்சாலை. தமிழ்நாட்டில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போர்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 3ஆம் தேதியில் இருந்து மீண்டும் மழை தொடங்கும் என அறிவிப்பு. வணக்கம். தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகையை உண்டாக்கும் அற்ப அரசியலில் பிரதமர் திரு மோடி ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு ஒரு வார காலமே உள்ள நிலையில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு மோடி தமிழ்நாட்டில் வசித்து வரும் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை திமுகவினர் துன்புறுத்தி வருவதாக கூறினார். அவரது பேச்சு தமிழர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், நாட்டில் உள்ள அனைவருக்குமான பொறுப்பில் இருப்பதை பிரதமர் திரு மோடி அடிக்கடி மறந்துவிடுவதாக கூறியுள்ளார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகையை உருவாக்குவது போன்ற அற்ப அரசியலை நிறுத்திவிட்டு நாட்டு நலன் மீது பிரதமரும் பாஜகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் திரு RS பாரதி, ஒடிஷா, பீகார் என எங்கு சென்றாலும் தேர்தல் அரசியலுக்காக தமிழர்கள் மீதான வன்மத்தை பாஜகவினர் வெளிப்படுத்தி வருவதாக சாடினார். ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதேபோல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவஞ்சலி கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, வாக்கு வங்கிக்காக திரு மோடி உண்மைக்கு புறம்பாக பேசுவதாகவும் தமிழர்களை கொச்சைப்படுத்திய திரு மோடி தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மீது திரு மோடி வன்மம் கக்குவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமது ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத இயலாமையில் மற்ற மாநிலத்தவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் மீது இன ரீதியான பகையுணர்வை தூண்டும் முயற்சியில் பிரதமர் ஈடுபட்டிருப்பதாக அவர் விமர்சித்தார். பீகார் தொழிலாளர்களை தமிழகத்தில் துன்புறுத்துவதாக திரு மோடி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் வசிக்கும் பீகார் மக்களும் அதை மறுத்துள்ளனர். சென்னை அருகே மணலி சடையங்குப்பம் பகுதியில் 20 ஆண்டுகளாக வசிக்கும் பீகாரை சேர்ந்த குடும்பத்தினர் பீகாரை விட தமிழ்நாட்டில்தான் பாதுகாப்பாக உணர்வதாக தெரிவித்தனர். 25 வருஷம் ஆச்சு. எங்க 10-5 எங்க ஃபர்ஸ்ட்ல பர்மன் நகர் இருப்பேன். ரொம்ப இது சாப்பிட்டங்க வெளில நல்லா பாத்துக்கோங்க. நல்லா எங்க ஒரு நாள் யாருமே எங்க வீட்டுல வர நிறைய தண்ணி இருக்கும். தமிழ்நாடு என்ன வித்தியாசம்? அங்க எஜுகேஷன் அவங்க இல்ல. அவங்க ஊர் தலைவர்னா அவங்க பார்க்க மாட்டாரு. இங்கன்னா நல்லா பாத்துக்கிறாரு. எஜுகேஷன் நல்ல இது. யாரும் சருக்கு குஸ்டிங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படி பாத்துக்கிறாரு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து வருவதாகவும் பிரதமரின் பேச்சு மோதலை உருவாக்கும் ஆபத்தான அணுகுமுறை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக எம்பி திருமதி கனிமொழி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தேர்தல் என்று வந்துவிட்டாலே தமிழகத்தையும் தமிழர்களையும் எதிரிகளாக சித்தரித்து அரசியல் செய்வது பாஜகவின் வாடிக்கை என்றும், ஆனால் கொரோனா காலத்தில் யார் தங்களை நடக்கவிட்டு கொடுமைப்படுத்தியது, அப்போது தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு எப்படி உதவினார்கள் என்பது பீகார் தொழிலாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பின்பற்றி பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் பீகாரில் செயல்படுத்தப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பீகாரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா, முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பாட்னாவில் இன்று வெளியிட்டனர். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவச ரேஷன் பொருட்கள், 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார நிலையை கணக்கிட ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி, 1 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவது போல பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படும் என்றும், பட்டியலின மாணவர்கள் உயர்கல்வி பயில மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்வு வெறும் 26 வினாடிகள் மட்டுமே நடந்துள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அப்போது திரு நிதிஷ்குமாரை பேச அனுமதிக்காதது பீகாரையும் பீகார் மக்களையும் அவமதிக்கும் செயல் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அருகே மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோர்டு நிறுவனம். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட திரு ஸ்டாலின் ஃபோர்டு நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் மீண்டும் செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது உறுதியளித்தபடி 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் அடுத்த தலைமுறை வாகன என்ஜின் உற்பத்தியை மறைமலை நகரில் ஃபோர்டு நிறுவனம் தொடங்க உள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, ஃபோர்டு நிறுவனத்தின் உலகளாவிய இயக்குநர் மார்டின் எவரிட், துணைத் தலைவர் மேத்யூ கோடிலூஸ்கி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அமெரிக்காவுக்கு வெளியே முதலாவதாக அமையவுள்ள அடுத்த தலைமுறை என்ஜின் தொழிற்சாலை உலக தரத்தில் இருக்கும் என்று ஃபோர்டு நிறுவனத்தின் இயக்குநர் மார்டின் எவரிட் தெரிவித்தார். இங்கு உற்பத்தியாகும் என்ஜின்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். For the manufacture of a new high-tech engine to be made in Chennai, it will be start production in 2029. It will be investment of about 3,250 crores. And it will involve the employment of 600 new employees under the sun. முதலமைச்சர் எடுத்த தொடர் முயற்சியால் ஃபோர்டு நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போவதாக தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். இப்போ இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் இந்த டேரிஃப் வார் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி, ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த டேரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக ஃபோர்டு நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். இதனிடையே அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரத்தை தேர்வு செய்துள்ள ஃபோர்டு நிறுவனத்தின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கும் உலக உற்பத்தி சங்கிலியில் நமது தவிர்க்க முடியாத இடத்திற்கும் மற்றுமொரு சான்றாக உள்ளதாக எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் 600 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதுடன் தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் உதிரிபாக சூழலும் வலுவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மோந்தா புயல் கரையை கடந்த நிலையில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பிறகு வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தமிழ்நாட்டில் இதுவரை 36%, சென்னையில் 29% பருவமழை இயல்பை விட கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடந்த பிறகு கடந்த 3 நாட்களாக மழையின்றி வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மேலும் 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் வரும் 3ஆம் தேதியில் இருந்து 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தஞ்சையில் மன்னன் ராஜராஜ சோழனின் 1040ஆம் ஆண்டு சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2 நாள் விழாவின் தொடக்கமாக அரண்மனை வளாகத்திலிருந்து ராஜராஜ சோழன் வேடமிட்ட கலைஞர் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் அமர்ந்து வர ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் பேரணி நடைபெற்றது. பேரணி பெரிய கோயிலை அடைந்ததும் 400 பரத கலைஞர்கள் பங்கேற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்து ஓதுவார்கள் தேவாரம், திருவாசகம் பாடியதை தொடர்ந்து சாமியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன. ராஜராஜன் ஆட்சி பற்றிய கவியரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகளும் 1040வது சதய விழாவை குறிக்கும் வகையில் 1040 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்கும் நாட்டிய நிகழ்ச்சியும் இன்று மாலை நடைபெற உள்ளன. சென்னையில் தொடர் மழை காரணமாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வந்த நிலையில் வங்கக்கடலில் கடந்த 27ஆம் தேதி அதிகாலையில் மோந்தா புயல் உருவானது. அந்த புயலின் தாக்கத்தால் சென்னையில் இடைவிடாது பெய்த மழை காரணமாக சில பகுதிகளில் சாலைகள் அரிக்கப்பட்டு சேதமடைந்தன. ஆந்திராவின் காக்கிநாடா அருகே 28ஆம் தேதி புயல் கரையை கடந்த பின் தமிழகத்தில் மழை ஓய்ந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகரில் மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 613 கிலோமீட்டர் நீள சாலைகளில் ஏற்பட்டிருந்த பள்ளங்களை சரி செய்யும் பணி இரவு நேரங்களிலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வளசரவாக்கம், அம்பத்தூர், சேலையூர், பள்ளிக்கரணை, பாடி, ஐயப்பன்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் சேதமடைந்த சாலைகளை செப்பனிடும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழை நின்றதும் உடனடியாக சாலைகள் சீரமைக்கப்பட்டதால் சிரமமின்றி பயணிக்க முடிவதாக ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தெரிவித்தனர். காலையில் நாங்கள் 7 மணிக்கு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா போகிற வழியில போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு குறைஞ்சி 25 நிமிஷம் ஆகும். ரோடு பயங்கர டேமேஜாக இருக்கும். இப்போ அந்த ரோடு போட்டதால் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த ரோடு எங்களுக்கு போட்டது பக்கா 100% பயன்புள்ளதாக தான் இருக்குது. சாலைகளை சீரமைக்கும் பணியை கண்காணிக்க ஆய்வாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வழக்கமான வாகன போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் நேராத வகையில் விரைவாக சாலைகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 105 விவசாய தொழிலாளர்களுக்கு வெப்பநிலை மாறுபாட்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவது சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் சிறுநீரகவியல் துறை, நோய் தொற்று தடுப்புத்துறை, பொது சுகாதாரத்துறை ஆகியவை இணைந்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் விவசாயிகளிடம் இந்த ஆய்வை மேற்கொண்டது. தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்து மண்டலத்திற்கு 25 கிராமங்கள் வீதம் 125 கிராமங்களில் 3350 விவசாயிகளிடம் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட முக்கிய சோதனைகளை நடத்தி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற வழக்கமான காரணங்கள் மட்டுமின்றி நீண்ட காலம் வெயிலில் பணிபுரிந்த விவசாய தொழிலாளர்கள் பலருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. யூஸ்வலாக சிறுநீரக நோய் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் வரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்க்கரை நோயோ ப்ரெஷரோ இல்லாமல் ஒரு 50% பேருக்கு இந்த சிறுநீரக நோய் இருந்தது. அதே மாதிரி இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களுக்கு அதே மாதிரி அவங்க இரத்த சோகை இருந்ததுனாலோ இல்லை அதிக நேரம் வெயிலில் வேலை செய்கிறதுனாலையோ அவங்களுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஆய்வறிக்கை மூலமாக கண்டுபிடிச்சோம். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட 12% விவசாய தொழிலாளர்களுக்கு அதற்கான அறிகுறிகளே தெரியாமல் இருப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. CKD-U எனப்படும் இந்த வெளித்தெரியாத சிறுநீரக செயலிழப்பு நிலை தமிழ்நாட்டின் வடகிழக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் உள்ள பலரிடம் கண்டறியப்பட்டுள்ளது. வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதால் ஏற்படும் வியர்வை சுரப்பு படிப்படியாக குறைவதால் சிறுநீரகம் செயலிழக்கும் நிலை ஏற்படுவதாக கூறும் சிறுநீரகவியல் நிபுணர்கள், சரியான வெப்பநிலையுடன் கூடிய குடிநீர் அருந்தாமல் இருப்பதே இவ்வாறு ஏற்படுவதற்கு காரணம் என்று கூறுகின்றனர். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக வேர்வை சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேர்வை சுரக்கும் போது என்னென்னா, அந்த வேர்வை ஆவியாகிறது மூலமாக தான் நம்ம பாடியை கூல் பண்ணுது. ஸோ அதுக்கும் ஆனால் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது.
அதை மீறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த வேர்வை செக்ரீட் ஆகிறதே நின்றுடுச்சு அப்படின்னா வேகமாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கூடிடும். அதுதான் ஹீட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடற்சோர்வு வரலாம், இல்லை ஒரு மனச்சோர்வு வரலாம், ஒரு வாந்தி கொமட்டல் அந்த மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா தலை சுற்றலாம், இல்லை சுயநினைவே கூட இழந்துடலாம், இல்லை மயக்கம் அடித்து விழுந்துடலாம். இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் இது. தொடர்ந்து வெயிலில் வேலை பார்க்கும் விவசாய தொழிலாளர்கள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை 12 நிமிடங்கள் நிழலில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. வேலை செய்யும் போது 1 மணி நேரத்திற்கு 750 மில்லிலிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் என்றும், அது 10 முதல் 15 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை கொண்ட வெதுவெதுப்பான தண்ணீராக இருப்பது முக்கியம் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். TNHSP எனப்படும் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு உலக சுகாதார நிறுவனத்தின் வேண்டுகோளின்படி நடத்திய இந்த ஆய்வின் அறிக்கை உலக புகழ்பெற்ற பிரபல மருத்துவ இதழான லான்செட் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்றின் ஆய்வறிக்கை உலக மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியானது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தித் துளிகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் திரு மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திரு மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சர்தார் பட்டேலின் பிறந்த நாள் தேசிய தினமாக கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உள்ளிட்டோர் டெல்லியில் அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படும் விதமாக நடந்து கொண்டதாலும், கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் செயல்பட்டதாலும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திரு செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோரோடு திரு செங்கோட்டையன் பசும்பொனில் நடந்த தேவ ஜெயந்தி விழாவில் ஒரே மேடையில் இணைந்து பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியாக சரிந்தது. 71 அடி உயர வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 28ஆம் தேதி 70.5 அடியாக உயர்ந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீரும், 58ஆம் கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 150 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டது. ஏற்கனவே மதுரை மாவட்ட பாசனத்திற்காக வினாடிக்கு 1280 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை நகர குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 69 கன அடி தண்ணீர் விடப்படுகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1888 கனஅடியாக உள்ளது. உசிலம்பட்டி 58ஆம் கால்வாய்க்கு நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட தண்ணீர் 22 கிலோமீட்டர் பயணித்து ஆசியா கண்டத்தின் 2வது மிக நீளமான தொட்டி பாலத்தை வந்தடைந்தது. திருநாய்க்கடி விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவில் சிறு மாற்றம் செய்து காணொலி மூலம் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி திரு விக்ரம் நாத் தலைமையிலான அமர்வில் மத்திய அரசு சொலிசிட்டர் ஜெனரல் முறையீடு செய்தார். அவகாசம் வழங்கிய போதும் ஒரு யூனியன் பிரதேசம் மற்றும் 2 மாநிலங்கள் மட்டுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக கூறிய நீதிபதிகள் பிற தலைமை செயலாளர்கள் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டார் மடத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த தனியார் பள்ளிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கல்வித்துறையின் அங்கீகாரம் இன்றி பள்ளி செயல்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளியில் பயின்று வந்த 70 மாணவர்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்கப்பட உள்ளனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற கோரியும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருப்பூர் அருகே இடுவாய் கிராமத்தில் உள்ள சின்ன காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமானோர் மாட்டு வண்டிகளையும் போராட்டத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஒற்றுமை பேரணியில் நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக வல்லபாய் பட்டேல் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டு ஒருமைப்பாட்டை காக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 5 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த இளைஞர்களுக்கு இன்று நேர்முக தேர்வு விறுவிறுப்பாக நடைபெற்றது. விண்ணப்பதாரர்கள் வசிக்கும் பகுதிகளை சார்ந்த கேள்விகளும் பொது அறிவு தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த புதிய எருமைவெட்டிப்பாளையத்தில் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய மாடுகளை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகளிடம் ஏற்கனவே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர். பக்கத்து கிராமத்திலிருந்து மாடுகள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பிடித்து வைக்கப்பட்ட மாடுகள் விடுவிக்கப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 466 புள்ளிகள் சரிந்து 83,939 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 156 புள்ளிகள் குறைந்து 25,722 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 90,400 ரூபாயாகவும் 1 கிராம் 11,300 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையிலும் மாற்றம் எதுவுமின்றி 1 கிராம் 165 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகையை உண்டாக்கும் அற்ப அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பின்பற்றி பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் பீகாரில் செயல்படுத்தப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே மறைமலை நகரில் 3,250 கோடி ரூபாய் முதலீட்டில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.